இந்த வீடியோல நம்ம கியர் ஒயர் வச்சு எப்படி ஒரு வாட்ச் பிரேஸ்லெட் செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் கியர் ஒயர் எடுத்து இந்த சைடு இருக்கிற ஹோல்ஸ்ல நமக்கு தேவையான அளவுக்கு விட்டி எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா நான் இந்த பீட்ஸா ஒன்னா கோர்த்து எடுத்துக்க போறேன். வாட்ச் பிரேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கணும்னா மெஷர்மெண்ட் கண்டிப்பா எடுத்து பண்றது நல்லது. அப்படி இல்ல ஆவரேஜா நான் ரெடிமேடா செஞ்சு விற்க போறேன் அப்படின்னா, சின்ன சைஸ் வாட்ச்ல செய்ய போறீங்க அப்படின்னா இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 8ன்னு எடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுவே இந்த மாதிரி பெரிய சைஸ் வாட்ச்ல நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பக்கம் 9 அந்த பக்கம் 9 நீங்க வச்சு ஆவரேஜ் சைஸ்ல நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இப்போ இவங்களுடைய மெஷர்மெண்ட் எனக்கு தெரியும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸை கோர்த்து முடிச்சுட்டு லாஸ்டா நான் கியர் லாக் ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு ஜம்பிங் ஆட் பண்ணிட்டு இப்ப நல்லா பாருங்க, அந்த கியர் லாக் உள்ள கியர் ஒயரை இன்சர்ட் பண்ணிட்டு அது அப்படியே கீழே இருக்க ஒரு பீட்ஸ்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். லூஸ் இருக்காத மாதிரி நல்லா டைட்டா நம்மளோட கியர் ஒயரை இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த பக்கம் நமக்கு லூஸே தெரியக்கூடாது, இந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும். இப்ப நம்ம இந்த கியர் லாக்கை நல்லா பிரஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற கியர் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்ப ஒன் சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப சேம் அதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் பீட்ஸை கோர்த்து எடுத்துக்கலாம். நான் எனக்கு வர ஆர்டர்ஸை வச்சு அப்படியே உங்களுக்கு வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ வீடியோ வரதுக்கு ஒரு 1 day 2 days இந்த மாதிரி டிலே ஆகலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் குரூப்ல நிறைய பேர் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணலையான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு 30 கிளாஸஸ்மே கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எல்லா கிளாஸுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இப்போ இந்த பக்கமே நமக்கு தேவையான பீட்ஸை கோர்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கியர் லாக் அதுல இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபிஷ் ஹூக்கை இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் பண்ணிட்டு இப்ப இந்த 2 கியர் ஒயரையுமே கியர் லாக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஒரு பீட்ஸ்குள்ள இன்சர்ட் பண்ணி வெளியே நல்லா டைட்டா எடுத்துக்கலாம். லூஸே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரெண்டையுமே ஒன்னா இழுக்க வரல அப்படின்னா ஒரு கியர் ஒயரா கூட இழுங்க. அப்படி இழுக்கும் போதும் உங்களுக்கு நல்லா டைட் கிடைச்சிரும். இப்போ இந்த சைடு நான் அந்த மாதிரி தான் இழுக்கிறேன். ஒரு கியர் ஒயரை ஃபர்ஸ்ட் இழுத்துட்டு ரெண்டாவது இன்னொரு கியர் ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே உங்களுக்கு மேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கான பிகினர்ஸ் கிட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அது நம்ம பேஜோட ஹைலைட்லயே கொடுத்துருக்கேன். மெட்டீரியல்ஸ்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அதுக்கான வாட்ஸ்அப் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த குரூப்புக்கான லிங்க் நம்ம பேஜோட பயோல இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா டவுட்ஸுமே நீங்க அதுல கிளியர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஒரு அழகான வாட்ச் பிரேஸ்லெட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படினா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பயோல கிளாஸுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படினா பயோல கொடுத்திருக்க வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டாவா ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லனா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, பை.